வீடியோக்குரிய ஒரு தரமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. நேற்று நைட்டு போட்ட ப்ரோமோவில் கூட கனவு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் அப்படி தான் நினச்சோம். பட் அது உண்மையாகவே தான் நடந்திருக்கு. மகேஷுக்கும் மாயாவுக்கும் பயங்கரமான ஆப்பு சாமுடி சிரி வச்சுட்டாங்க. வேறு லெவலில் இருக்குது ப்ரோமோ. ஒரு பக்கம் மகேஷை மாயாவையும் காமிச்சிட்ருக்காங்க. எப்படியாவது நம்மளை பற்றின உண்மையை அந்த டிரைவரும் மயிலும் சேர்ந்து வீட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சிடணும். முக்கியமாக அந்த டாக்டருக்கு கண்ணு பிரிக்கிறதுக்கு இன்னும் 1 வாரம் 2 வாரம் இருக்குன்றாங்க. அதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டோன்னு வச்சுக்கோ, அப்புறம் யாராலையும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுடா. அப்புறம் ரேவதியும் உனக்கு தான், அந்த சொத்து உனக்கு தான் அப்படின்னு சொல்ல, எப்படியோ நீ சொன்ன மாதிரி கல்யாணம் நல்லபடியாக நடந்து ரேவதியோட சொத்தெல்லாம் எனக்கு வந்தால் சரிதான் அப்படின்னு சொல்ல, டேய் அந்த மயிலெல்லாம் ஒரு ஆளாடா, சொத்தெல்லாம் நீ தாண்டா வச்சு ஆள போகிற. சாமுண்டீஸ்வரி மனசில் மட்டும் இடம் பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை யாராலையும் அசைச்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இதுங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு டாக்டருக்கு வீட்டில் வச்சு ஒரு டாக்டர் வந்துட்டு கண் கட்டு பிரிக்கிறாங்க. மேடம் இனிமேல் நீங்கள் வந்துட்டு நல்லா பார்க்க போகிறீங்க, அப்படியே ஸ்லோவாக வந்துட்டு கண்ணை ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியுதான்னு பாருங்கள் அப்படின்றாங்க. ஐயோ கண்ணு தெரியாத மாதிரி எது டிஸ்ட் வச்சுருவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன். பட் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. ரொம்ப நல்லாவே தெரியுது. முதல்ல வந்துட்டு கோயிலுக்கு போய் பார்க்கலாம் சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்கு வர மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க டாக்டரை. இங்கிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க டாக்டருக்கு வந்துட்டு கண் பார்வை வந்துருச்சுல, அவங்கள பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அவங்களும் வந்திருக்காங்க. கோவில் வாசல்ல பெரிய பேனர் வச்சிருக்காங்க. ரேவதி மகேஷ் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோடியாக போட்டு சைடில் வந்துட்டு மாயா ஃபோட்டோவும் இருக்குது. அப்போ டாக்டர் சாமுண்டீஸ்வரியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த பேனரை பார்த்துடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயில் கை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவன் சரியான ஃப்ராட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வேமா பார்க்கறதுக்காக போக, என்ன வந்தது வராதமா இப்படி கத்திட்டு இருக்க, உடம்புல இப்போ ஓகே தானே, கண்ணுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் விடு, இப்போ தலை போகிற பிரச்சனையாக இருக்குது. போயும் இவனையா மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணியிருக்க, நீ மாப்பிள்ளையை பற்றினா நல்லா விசாரிக்கலையா டீட்டெயிலாம் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்லிட்டு இருக்க, நல்லா படிச்சிருக்காரு, நல்ல பையன், இதுக்கு மேலே என்னத்தை விசாரிக்கணும், ரேவதிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ஐயோ சாமுண்டீஸ்வரி இவங்க 2 பேரும் நல்லவங்களே கிடையாது, அன்னி கூடவே தப்பான உறவில் இருக்கிறவன், கேடுகிட்ட மனுஷன், இவனுக்கு நான் எத்தனை தடவை வந்துட்டு கருக்கலைப்பு பண்ணியிருக்க தெரியுமா, என்கிட்டே அபாஷனுக்கு வந்திருக்காங்க, அதை விட்டுட்டு இவங்களை போய் நல்லவங்கன்னு உன் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது சாமுண்டீஸ்வரிக்கு அப்படியே மயக்கமே வர்ற மாதிரி ஆயிடுது. என்ன மல்லிகா சொல்கிற அப்படின்னு சொல்ல, ஆமாம் சாமுண்டீஸ்வரி அவங்க சரியான மோசமான ஆள், நான் வந்துட்டு அன்னைக்கே நிச்சயதார்த்த அன்னைக்கு வந்திருந்தா எப்படியாவது இவங்களை பற்றி நான் உண்மையை வந்துட்டு சொல்லியிருப்பேன், இவ்வளோ நாள் கழிச்சு உன்கிட்ட சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்ல, இனிமேல் அவங்கள விடவே மாட்டேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன நம்ப வச்சு ஏமாற்றணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க, அவங்க 2 பேரையும் உசுரோட கொளுத்துறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க கோவமாக போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா டாக்டர் வர சொல்லிட்டு இருக்க, விறுவிறுன்னு கோவமாக சாமுண்டீஸ்வரி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் வந்துட்டு எல்லாருமே இருக்காங்க. ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு போக, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அவங்க 2 பேரும் ரொம்ப மோசமான ஆள், அந்த மகேஷ் இருக்கானே அன்னைக்குள்ளேயே தப்பான உறவில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அதை கேட்டது வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சந்திராக்கு வேற ஒரு பக்கம் ஒன்றுமே புரியல, ஐயோ அக்காக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அவங்க வந்துட்டு ரொம்ப தடவை மாசமாக இருந்து நம்ம டாக்டர் மல்லிகா கிட்ட தான் வந்துட்டு கழிச்சிருக்காங்க, அவங்க 2 பேரும் நான் உசுரோட விட மாட்டேன், என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமா வந்துட்டு துப்பாக்கி எடுத்து கிளம்ப, இங்கிட்ட ரேவதிக்கா ஒன்றுமே புரியவே இல்லை. ஏன்னா மகேஷை வந்துட்டு லவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால ஒரு மாதிரி அப்செட் ஆகி போயிருக்காங்க. கார்த்திக்கு எப்படிடா உண்மை தெரிஞ்சிச்சு, ஒருவேளை டாக்டர் சொல்லியிருப்பாங்களோ, எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு யோசனையில் இருக்காரு. இங்கிட்ட விறுவிறுன்னு மாயாவையும் மகேஷையும் தான் பார்க்கறதுக்காக போகிறாங்க. வாங்க மேடம் வாங்க, நீங்கள் வந்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தா நாங்களே வீட்டுக்கு வந்திருப்போமே, என்னாச்சு மேடம் எதுவும் கல்யாண விஷயமா பேச வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, உங்கள் 2 பேர்த்தையும் சுட்டு தள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா துப்பாக்கி எடுத்து நீட்டு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.